இருக்குப்பா. Totally 4 programs, homework. ஆமாமா. ஓகே, உன்னுடைய क्वेश्चन என்ன? क्वेश्चन 6 notes for 700 777 601 வரையும் numbers reverse order. ஓகே, சூப்பர். ரன் பண்ணி காமி. ஓகே, சூப்பர். அடுத்தது இது வந்து ஈவன் ஆட் நம்பர்ஸ் ஈவன். ஓகே, 890 வரைக்குமா? 10 வருது. சரி, ரன் பண்ணிட்டாங்க. லைன் பண்ணு. சரி, ஜோஷ்வா உன்னோடது? இது வந்து நீங்க வந்து 298 ல இருந்து 369 வரையும் பிரிண்ட் பண்ண சொன்னீங்க அங்கிள். சரி, ரன் பண்ணிட்டாங்க. பண்ணு. ஓகே. ஓகே, வெரி குட். இது ஈவன் நம்பர்ஸ் அங்கிள். 1900 ல இருந்து 2100 வரையும் அங்கிள். ரன் பண்ணிட்டாங்க. ரன் பண்ணு. சரி, சூப்பர். இப்போ 2 டேபிள் பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க பாப்போம். ஓகே. 2 டேபிள் 2 into 1 equal to 2 into 2 equal to அப்படின்னு பண்ணணும். 2 டேபிள். அதுக்கு லாஜிக் என்ன? ஹலோ. சொல்லுங்க. லாஜிக் என்ன பண்ணுவீங்க? லாஜிக் 2 1 1 2 3 4. ஆமா, அது அப்படியே நீங்க சி அவுட் கொடுக்க முடியாதுல்ல. இப்ப இதுல எவ்வளவு வந்து அன்னோன், எது வந்து நீங்க யூசர் கிட்ட இருந்து வாங்கணும்? புரியல. இப்போ யூசர் கிட்ட இருந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது என்டர் த நம்பர் அப்படின்லாம் கேக்குறோம் இல்லையா? ஆமாங்க.
அந்த மாதிரி எத்தனை வந்து இதுல அன்னோனா இருக்கு. இப்போ ஒரு டேபிள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு டேட்டா வேணும்? ஃபர்ஸ்ட் வந்து அது எத்தனாவது டேபிள் அப்படின்னு கேட்கணுமா? நான் இப்போ 2ன்னு உங்களுக்கு நானே அடுத்தது உடனே 4th டேபிள் பிரிண்ட் பண்ணுங்கன்னா நீங்க திருப்பி உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது. ஸோ எத்தனாவது டேபிள், அதாவது விச் டேபிள் டு யூ வாண்ட் டு பிரிண்ட் அப்படின்னு கேட்கலாமா? 5th டேபிள் 6th டேபிள் அப்படின்னு சொல்லுவேன். சரி, அடுத்த அன்னோன் என்னது? எவ்வளவு வரையும் 2 டேபிள்னா till 10 or 15. கரெக்ட். சோ எவ்வளவு வரைக்கும் பிரிண்ட் பண்ணனும்? இது ரெண்டு நீங்க ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டு இன்புட் வாங்குங்க. ஒரு ப்ரோக்ராம் எழுதி இது ரெண்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டுத்தையும் இன்புட்டா வாங்குங்க. எந்த டேபிள் பிரிண்ட் பண்ணணும், எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் நீங்க இன்புட் வாங்குங்க. ரெண்டு நம்பர் இன்புட் வாங்கிக்கோங்க. இன்புட்டா? எப்படி ரெண்டு நம்பர் வாங்கணும்னா என்ன என்ன பண்ணுவீங்க? சி அவுட் போட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து என்ன நம்பர் உங்களுக்கு எந்த டேபிள் வேணும், எவ்வளவு தூரம் வேணும் அப்படிங்கறத எனக்கு ரெண்டு வேரியபிள்ல எனக்கு பிரிண்ட் பண்ணணும் யூசர் கிட்ட இருந்து வாங்கி. அப்போ சி அவுட் வந்து which table அது மாதிரி அங்கிள்? கரெக்ட். ஏது enter which table? அது நீங்க கொடுக்கறதா, நீ என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அங்கிள் இப்போ சீன் போட்டு நம்பர் எழுதக்கூடாது அங்கிள்? ஆமா, அவங்க கொடுக்குற நம்பரை நீங்க வந்து ஒரு வேரியபிள்ல வாங்கி வச்சுக்கணும். டெம்பரரியா ஒரு வேரியபிள்ல அதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுவோமா? ஒரு அடிஷன் ப்ரோக்ராம்ல பண்ணீங்கல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் பண்ணா அப்போ NC நம்பர் 1 ன்னு போடணுமா? புரியுது. ஆமா. அவங்க எந்த டேபிளுக்கு ஜெனரேட் பண்ணணுமோ அதை வந்து நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல வச்சுப்போம். அடுத்தது எவ்வளவு தூரம் பிரிண்ட் பண்ணணும்னு கேளுங்க. அங்கிள் டெல்லுன்னு மட்டும் எழுதலாமா அங்கிள்? டெல்லுன்னு போட்டு இதுக்கு நம்பரும் எழுதுமா அங்கிள்? புரியல. டில்லுன்னு போட்டு இது நீ என்ன கொடுக்குறியோ அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இது
நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். till which number you till which row you want to print. which row? இப்போ C number 2 ன்னு கொடுக்கலாமா uncle? ஆமா. number 2. Uncle, the result வந்து number 1 into number 2 uncle. எனக்கு வந்து இதுல பிரிண்ட் பண்ணனும் டேபிள். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். ஆமா 2 into 1 equal to 2. இல்ல uncle, இப்போ இங்க number 1 into number 2 அந்த மாதிரி போட கூடாது uncle. அது பண்ணனா மல்டிப்ளிகேஷன் டேபிள் இது மல்டிப்ளிகேஷன் புரோகிராம் ஆயிடும். ஓகே. அப்ப இங்க uncle இப்ப எனக்கு இந்த ரெண்டு நம்பர் வச்சு எப்படி எனக்கு ஒரு டேபிள் ஜெனரேட் பண்ணுவீங்க? எனக்கு இந்த which table you want to generate அப்படின்னா நான் fourth table அப்படின்னு சொல்றேன். ஓகே. எனக்கு வந்து 20 வரைக்கும் வரணும்னு நான் சொல்றேன். இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வரணும்? 4 into 1 equal to 4. இந்த மாதிரி வரணுமா? இதே மாதிரி எனக்கு 20 வரணும். 20 வரைக்கும் வரணும். கரெக்டா? 4 into 20 equal to 80. இந்த மாதிரி எனக்கு ஃபுல்லா பிரிண்ட் ஆகணும். இது என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி கண்டினியூஸா ரிப்பீட்டடா ஒன்னு பண்ணணும்னா நம்ம எதை யூஸ் பண்ணணும்? ஃபாரின் ஸ்டார்ட் வேல்யூ அதுவா அங்கிள்? ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஓகே அங்கிள். ஃபார் லூப் யூஸ் பண்ணி எனக்கு இதை பிரிண்ட் பண்ணணும். சோ ஒரு ஃபார் லூப் எழுதுங்க. ஸ்டார்ட் வேல்யூ என்னது? ஸ்டார்ட் வேல்யூ வந்து இல்ல 4 இல்ல 1 ஆ இருக்கும்ல அங்கிள்? 1. ஸ்டார்ட் வேல்யூ 1. எண்ட் வேல்யூ? எண்ட் வேல்யூ வந்து 20 அங்கிள். ஆமா. அப்படினா 20ங்கிறது நான் கொடுத்த எக்ஸாம்பிளுக்கு. கம்ப்யூட்டருக்கு சொல்லி கொடுக்கும்போது என்னன்னு சொல்லுவீங்க? எண்ட் வேல்யூ என்னது? எண்ட் வேல்யூ 20 தான் அங்கிள். 20யா? இப்போ எண்ட் வேல்யூ என்னது? 80யா? இது. இப்போ எண்ட் வேல்யூ என்னது? இப்போ எண்ட் வேல்யூ என்னது? அங்கிள் 1ல இருந்து 20 குள்ள தான் டைப் பண்ணுங்க. 20யா? உனக்கு 20 ன்னு யார் சொன்னது? சரி. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20 ன்னா சரி 60 வரைக்கும் வரணும். அப்ப எண்ட் வேல்யூ என்ன கொடுப்ப? 16 கொடுப்பியா? 60யா? 0 இல்ல இது சரிடா. எண்ட் வேல்யூ தான் நீ வாங்கிக்கிறிய யூசர்ட்ட. அது என்னது? நம்பர் 2 தானே எண்ட் வேல்யூ. 2 எண்ட் வேல்யூவா? இதோ நம்பர் 2 எண்ட் வேல்யூங்கிறது இங்க தானே இருக்கும். அடிஷன் ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர்னு யூசர்ட்ட வாங்குற இல்லையா? ஆமா. அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எங்க இருக்கும்? அந்த ப்ரோக்ராம் ஓபன் பண்ணுங்க. அதோவே இருக்கே ஆட் ஜோஷ் அந்த இருக்கு. இங்க இருக்கு பக்கத்துல.
இந்த ப்ரோக்ராம் எனக்கு சொல்லுங்க. ரிசல்ட் n plus நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் வேல்யூ எங்க இருக்கும்? n நம்பர் 1 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ. சோ நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் வேல்யூவை நம்பர் 1ங்கற பாஸ்கெட்ல நீ போட்டு வைக்கிற. நான் கொடுக்குற செகண்ட் வேல்யூவை நம்பர் 2ங்கற பாஸ்கெட்ல போட்டு வைக்கிற. ஓகே இப்போ இங்க வந்து எந்த டேபிளுக்கு ஜெனரேட் பண்ணணும்னு நீங்க கேக்குறத நான் கொடுக்குற வேல்யூவை நம்பர் 1ங்கறதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க. இந்த ப்ரோக்ராமுக்கு வா. இப்ப எழுதிட்டு இருக்கிற ப்ரோக்ராமுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு பாரு. நீ சேவ் பண்ணிட்டியா அது? இல்ல நான் சேவ் பண்ணல. ஃபர்ஸ்ட் டேப்ல இருக்கு பாரு. இங்க பாரு, க்ளோஸ் பண்ணுங்க. இங்க பாரு ஃபர்ஸ்ட் இதோ. இது ஓபனா? இது இங்க இருக்கு ஒண்ணு. இருக்கு. சோ எந்த டேபிளுக்கு ஜெனரேட் பண்ணணும்ங்கறத எங்க ஸ்டோர் பண்றீங்க? எந்த பாஸ்கெட்ல இருக்கு? நம்பர் 2. நம்பர் 1ல தான இருக்கும். எந்த டேபிள்? ஒரு டேபிள் நம்பர் 1ல இருக்கு. எது வரைக்கும் ஜெனரேட் பண்ணுங்கிறது எனக்கு நம்பர் 2ல தான இருக்கு. நம்பர் 2ல இருக்கு. அப்ப ஃபார் லூப்ல எண்ட் வேல்யூ எது வரைக்கும் வரணும்? நம்பர் 2. ஸ்டார்டிங் வேல்யூ 1, எண்ட் வேல்யூ நம்பர் 2 வரைக்கும் ஒரு ஃபார் லூப் எழுது. அங்கிள் ஈக்குவல் டு நம்பர் 1னே போட்டேன் அங்கிள். நம்பர் 1 ஏன் வருது இங்க? இல்ல வெறும் 1 போட்டாங்க. ஸ்டார்ட் வேல்யூ கிரேட்டர் லெஸ்ல எது போட வேண்டாம். எது போடணும் நீங்க சொல்ல? ஸ்டார்ட் வேல்யூ அங்கிள் அங்கிள் ஸ்டார்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பண்ணி போட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் வேல்யூ ஈக்குவல் டு தேவையில்லையா அங்கிள்? ஈக்குவல் டு அங்கிள் இல்ல தேவையில்ல. இப்ப ஸ்டார்ட் வேல்யூ என்ன அங்கிள்? இப்போ அப்ப டைரக்டா n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 போட்டுட்டேன் அங்கிள். ஃபார் லூப் மறந்துட்டியா? 1ல இருந்து 10 புரியல. இல்ல அங்கிள். ஃபார் லூப்ல வந்து ஐ மீன் ஃபார் இன்டு ஸ்டார்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ட் வேல்யூ போட்டோம். அப்போ ஸ்டார்ட் வேல்யூ கிரேட்டர் லெஸ் ஈக்குவல் டு அந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி போட்டுட்டு எண்ட் வேல்யூ போட்டோம்ல அதுதான் கேக்குது. அப்ப எண்ட் வேல்யூ என்னது? எண்ட் வேல்யூ 2. 2ஆ? எங்க இருந்து வந்துச்சு 2? நீ படிச்சதான் நீங்க திருப்பி எழுதுறீங்க. நேத்திக்கு படிச்சதுதான், இன்னைக்கு ஒண்ணுமே புதுசா இல்ல.
சரி எனக்கு இதை விட்டுரு. 1ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணு. எப்படி பண்ணுவேன்? ஃபார் லூப் யூஸ் பண்ணி 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணு. அங்கிள் இப்பதான் அங்கிள் ஃபார் பிரிண்ட் பண்ணுவாங்க. எனக்கு இதுல வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அவுட்புட். புரியல அங்கிள். இப்போ ஃபார் லூப்ல எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஓகே அங்கிள். ஸ்கேன் பண்ணு. எரர் படிங்க. Error number 2 was not declared in its scope. அப்படின்னா Uncle, அப்படின்னா என்ன அர்த்தம்? டிக்ளேர் நாட் டிக்ளேர்ட்னா இங்க பாரு, இதுல என்ன பண்ணிருக்கீங்க? number இதுல இருக்கிற என்ன வந்து result இல்ல. இதுல இருக்கிற என்ன லைன் வந்து இங்க இல்ல, இங்க இல்ல. double uncle, டபுள் double number 1 number 2. அந்த அதுதான் டிக்ளரேஷன் சொல்லுவோம். நீங்க யூஸ் பண்றது எல்லாமே அங்க வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம் அது என்ன அப்படின்னு. Uncle, நீங்க யூஸ் பண்ற எல்லாமே வந்து மேல கொடுத்துருக்கணும். அதுதான் டிக்ளரேஷன் சொல்லுவோம். அதுதான் அங்க மிஸ்ஸிங். அதுதான் எரர். வாஸ் நாட் டிக்ளேர்ட். நீங்க அதை வந்து இன்ட் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு போட்டீங்கன்னா எரர் போயிடும். இப்போ அங்க டபுள் நம்பர் 1 நம்பர் 2 சொல்லுவாங்க. இன்ட் டபுளும் போடலாம், இன்ட்டும் போடலாம். உங்களுடைய சாய்ஸ் அது. ஓகே. சரி, இப்ப ரன் பண்ணி பாரு. 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுதா?
இல்ல. ஹலோ. இல்ல. பிரிண்ட் ஆகுது. எப்படி சொல்ற? விச் டேபிள்னா நீங்க அதான கொடுத்திருக்க. நீ விச் டேபிள்னு கொடுத்திருக்க, அதனால விச் டேபிள் வந்திருக்கு. ப்ரோக்ராம் அதானே. விச் டேபிள். அடுத்தது சி இன். இப்ப லைன் நம்பர் 6 பிரிண்ட் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. லைன் நம்பர் 6 தானே விச் டேபிள். ஆமா அங்கிள். இப்ப லைன் நம்பர் 7க்காக வெயிட் பண்ணுது. 7 என்னது? 7 நம்பர் 1. நீ ஒன்னு கொடுக்கணும் தானே. இன் தானே அது. நீ ஒரு நம்பர் கொடுத்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணா அடுத்து லைன் நம்பர் 8க்கு போகும். என்டர் பண்ண 8ல போய் வெயிட் பண்ணுது. இப்போ லைன் நம்பர் 9 என்ன கொடுக்கணும்? நீ ஒரு நம்பர் கொடுக்கணுமா? லைன் நம்பர் 10 11 ஸ்டார்ட் ஆகும். நீங்க இப்ப என்டர் பண்ணுங்க. இப்ப என்டர் பண்ணனா லைன் நம்பர் 11 வரும். இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுதா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா அங்கிள்? சரி. மல்டிப்ளையா? இப்போ இது 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிருக்கீங்க. எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணனும்? புரியல அங்கிள். ஒரு நிமிஷம். நமக்கு எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணனும்? 1ல இருந்து 10 வரையும் அங்கிள். இது 10 வரைக்கும் நீ இப்ப பிரிண்ட் பண்ணிருக்க. நமக்கு ஆக்சுவலா டேபிள் எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணனும்? 50 அங்கிள். 50யா? அந்த நம்பர்லாம் எங்க இருந்து கிடைக்குது 15? அங்கிள் நம்பர் 2 தான கேட்டாங்க. நம்பர் தானே. அப்ப இங்க 10 பதிலா நம்பர் 2 போடணும். ஓகே. இது என்ன கொடுக்கறாங்களோ அந்த நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணனும். 10 கொடுத்தா 10, 20 கொடுத்தா 20. கரெக்ட்டா? இப்போ ரன் பண்ணா விச் டேபிள் 4th டேபிள் எவ்வளவு தூரம் எனக்கு பிரிண்ட் பண்ணனும்? எனக்கு 40 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா கம்பைல் பண்ணலையா? F11 4th டேபிள் எனக்கு 40 வரணும் அப்படின்னா 1ல இருந்து 39 வரைக்கும் வருது. இப்போ எனக்கு இதை டேபிளா பிரிண்ட் பண்ணணும். அவ்வளவுதான். டேபிளா பிரிண்ட் பண்ணணும்னா 1 into 4 equal to அந்த 1ங்கிறது இங்க 1 into 4 equal to 4, 2 into 4 equal to 8. அந்த 1ங்கிறது இங்க எங்க இருக்கு நம்ம கிட்ட? நம்பர் 1ங்கிறது டேபிள் தானே. அத நம்பர் 1 அப்படின்னு வைக்க வேணாம். நம்ம the multiplication table number எந்த டேபிளுக்கு நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள் கண்டுபிடிக்க போறோமோ. புரியுதா? நம்பர் 1 நம்பர் 2 வேணாம். இது வந்து மேக்ஸ் நம்பர் ஆஃப் ரோ. எந்த ரோ வரைக்கும் நம்ம அந்த டேபிள் எழுதணும். எனக்கு 6th டேபிள் 10 வரைக்கும் எனக்கு வரணும். 10 வரைக்கும் வந்திருக்கு. ஆனா 6th டேபிள் வரல. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? 1 into 6 6 into 1 equal to 6, 6 into 2 equal to 12. இதானே வேணும் நமக்கு. அந்த 6ங்கிறது இதுல எங்க இருக்கு? எந்த டேபிளுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்ங்கிறது இங்க எங்க இருக்கு? எதுல ஸ்டோர் ஆயிருக்கும்? மல்டிபிள் நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணிப்போம்.
அடுத்தது ஒரு இன்டூ போட்டுப்போம். அடுத்தது இப்போ 6 அந்த நம்பர் இன்டூ 1 1 2 3 எல்லாம் எங்க இருக்கும் கண்டினியூஸா அடுத்தடுத்த மேக்ஸ்ல எப்படி மேக்ஸ்ல வந்து எது வரைக்கும் போகணும்னு தான் இருக்கும். இதுல எப்படி 1 2 3 எல்லாம் இருக்கும். 1 2 3 எல்லாம் நம்ம கிட்ட லூப்ல தானே இருக்கு. ஸ்டார்ட் வேல்யூ 1 அடுத்தது 2 அடுத்தது 3. So the first value into second value இங்க டபுள் கோட்ஸ்ல ஈக்குவல் டு நமக்கு இப்ப வேல்யூ வரணும். வேல்யூ வந்து first value into வேல்யூ இவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் இது. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். இப்போ விச் டேபிள் எனக்கு வந்து 9th டேபிள் 9th டேபிள் எனக்கு 20 வரணும். 9 into 1 9 9 into 18. இது ப்ரோக்ராமோட பார்த்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க புரியலன்னா இப்ப கேளுங்க. புரியல என்னது புரியுது அங்கிள். முன்னாடி வந்து நம்ம 1ல இருந்து என்ன கொடுக்கறோமோ அது வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம். இப்போ இது கூட வந்து சேர்த்து பிரிண்ட் பண்றோம். அவ்வளவுதான். இப்போ இதே நீ பண்றியா திருப்பி? ஓகே அங்கிள். பண்ணு. இல்ல அங்கிள். சரி சரி. நம்பர் 1 எழுதிருக்காங்க. ஹலோ ஹலோ அங்கிள். அங்கிள் நம்பர் 1 நம்பர் 2 னே கொடுத்தா அங்கிள். நம்பர் 1 வேணா கன்ஃபியூஸ் பண்ணதுல உங்களுக்கு வேற ஏதாவது மீனிங்ஃபுல்லா இருக்கு. ஓகே அங்கிள்.
அங்கிள் இப்போ கம்பைல் கொடுத்த அங்கிள். ம் அங்கிள் இன்டூ ஈக்குவல் டு அங்கிள் கொட்டேஷன் கொடுக்கணும். புரியல. இங்க இன்டூக்கும் அங்கிள் கொட்டேஷன் கொடுக்கணும். நீ நீ கொடுத்த அவுட்புட் ரன் பண்ணி பாரு, உனக்கே புரியும். கொடுக்க கூடாதுன்னு உனக்கே தெரிய வரும். நீ அப்படியே ரன் பண்ண, எரர் மட்டும் சால்வ் பண்ணிட்டு ரன் பண்ணு. ஒரு நிமிஷம். நீ எரர் வேற எங்கேயோ அடிச்சிட்டு இருக்க, நீ வேற ஏதோ சால்வ் பண்ணிட்டு இருக்க. வேற லைன்ல எரர் வருது பாரு. எரர் என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் லைன் நம்பர் 10ல தான முதல் எரர். என்னங்க அங்கிள்? லைன் நம்பர் 10ல தான முதல் எரர் வந்திருக்கு. ஓகே. நாட் கம்பைல் பண்ணி பாருங்க.
ம் 20 டைம்ஸ் வரலையே. Multiple number into start value தான் நமக்கு is equal to multi number start value. நீங்க வந்து இது எதுக்கு டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்த? ஏன்க்கு அதனாலதான் அப்படியே பிரிண்ட் ஆகுது. நமக்கு அந்த ஸ்ட்ரிங் அந்த மல்டி நம்பர் டெக்ஸ்ட் வரணுமா இல்ல அதோட வேல்யூ வரணுமா? இப்ப அவுட்புட் என்ன வந்துச்சு பாத்தியா? இந்த டெக்ஸ்ட் வருது, மல்டி நம்பர் ஸ்டார்ட் வேல்யூ அப்படின்னு அது வருது பாரு. 2 and 5 கொடுத்தா அங்க பாரு அந்த நம்பர் வரதுக்கு பதிலா இந்த டெக்ஸ்ட் வருது பாரு நம்பருக்கு பதிலா. அப்போ அங்க முன்னாடி எல்லாம் ஃபார் லூப்ல நான் 10 பிரிண்ட் பண்ண சொல்லும் போது அங்க டபுள் கோட்ஸா கொடுத்தா? நம்பர் தானே கொடுத்தா? இங்க எதுக்கு டபுள் கோட்ஸ்? என்ன எரர்? name lookup of start value change for ISO for copy and permission value. முன்னாடி ஒரு எரர் இருக்கே. லைன் நம்பர் 11 தான ஃபர்ஸ்ட் எரர். 26 start value was not declared in scope. Actually it is pending. சரி என்ன இஷ்யூ? என்ன எரர் அதுல? எல்லாம் கரெக்டா இருக்கா? இப்ப ரன் பண்ணி பார்த்தேன். Name of the start value change value for ஒரு சிம்பிளான ஒரு எரர் பண்ணிருக்கீங்க. ஃபார் லூப்புக்கு அப்புறம் செமிகோலன் வருது பாரு. நான் ஃபார் லூப்புக்கு அப்புறம் ஒரு பிராக்கெட் தானே ஓபன் பண்ண சொன்னேன். கரெக்ட்டா? இப்ப ட்ரை பண்ணு. நீட்டா பிரிண்ட் பண்ணுங்க. இது எனக்கு நீட்டா வர மாதிரி பிரிண்ட் பண்ணுங்க.
ஓகே சரி, இது கோ த்ரூ பண்ணுங்க. நம்ம இன்னும் பேசிக் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து இதோட ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ நீ ஒரு ப்ரோக்ராம் எழுதும். when we write the program the system should ask what is your name. நீங்க உங்க பேர் கொடுத்தோனே ஹலோ, இப்போ ஜோஷிகா அப்படின்னா ஹலோ ஜோஷிகா வெல்கம் டு சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு வரணும். ஓகே, ரைட், ஸ்டார்ட் a new file and உனக்கு இதுல தெரிஞ்சத எழுதி பார்ப்போம். write a program to read a input name and print hello welcome to C programming. screen open. welcome to No, enter your name. uncle புரியல uncle welcome ஜோஷிகா enter your name அப்படினா சிஸ்டம் கேட்கணும். ஜோஷிகால sorry இருங்க இப்போ enter your name கொடுத்தனா யூசர் வந்து ஒரு நேம் கொடுக்க போறாங்க. அப்போ அந்த கொடுக்கிற நேமை நீ வாங்கி ஒரு டெம்பரரியா ஒரு பாஸ்கெட்ல வச்சுக்கணும். டெம்பரரியா ஒரு வேரியபிள்ல வச்சுக்கணும். அத அவங்க டெம்பரரி வச்சிருக்கிறது என்ன அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ்ல எப்படி வச்சுக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர்லாம் அவ்வளவுதான். அந்த நேம்ங்கிறது மேல டிக்ளேர் பண்ணிடு. இல்லைன்னா டிக்ளேர் பண்ணலன்னு எரர் வரும். ஸ்ட்ரிங்கா கொடுத்துரு. டபுள் கிடையாது இல்ல, டபுள்னா நம்பர் தான். இப்ப நேம் கொடுக்க கொடுத்துக்கலாம். இன்டு இன்டிஜர் தானே வரும். நேம்ங்கிறது ஸ்ட்ரிங், string. ஸ்ட்ரிங் நேம். ஏன்னா கேரக்டர்லாம் ஸ்ட்ரிங்கா தான் ஸ்டோர் பண்ணணும்.
அந்த வேரியபிள் பேர் என்ன? நேம் அங்கிள். நேம் தான். நான் இங்க நேம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து ஹலோ யாரோட பேர் இருக்கோ, ஹலோ தட் நேம், வெல்கம் டு சி ப்ரோக்ராமிங். அது யூசர்ஸ் வருமா? சாரி. அங்கிள் ஹலோ ஜோஷிகான் போட்டாங்க. போட ஹலோ ஜோஷிகா, வெல்கம் டு சி ப்ரோக்ராமிங் நாட் சி பிளஸ் பிளஸ். அவ்வளவுதான், வெல்கம் டு சி பிளஸ் பிளஸ். ஓகே, நான் ரன் பண்றேன். ஓகே. இப்ப கம்பேர் பண்ணிடுறேன். ஹலோ ஜோஷிகாவா? என் பேர் ராஜேஷ் தானே. என் பேர் என்னன்னு கேட்டேன், நான் ராஜேஷ்னா. அப்புறம் ஹலோ ஜோஷிகா, வெல்கம் டு சி பிளஸ் பிளஸ் சொல்றேன். ஹலோ ராஜேஷ் தானே வரணும். ஹலோ ராஜேஷ், வெல்கம் டு சி. அப்போ இந்த இடத்துல வந்து நேம் பண்ணிட்டேதான் இப்போ சரி, ஜோஷுவா வரான். ஜோஷுவா வந்து டைப் பண்ண போறான். ஹலோ ஜோஷிகாவா? அவன் யோசிப்பான்ல, என் பேர் ஜோஷுவாவா ஜோஷிகாவா? நான் என்ன கொடுத்தாலும் ஹலோ ஜோஷிகானே ப்ரோக்ராம் சொல்லுவேன். யார் கொடுக்குறாங்களோ அவங்க பேர்ல வரணும் ஹலோன்னு. அதானே கரெக்டா? ஒரு நிமிஷம். இப்படியா? எனக்கு தெரியாதே, கம்பைல் பண்ணுங்க. நான் கெஸ் பண்றேன். இது மெசியா இருக்கு. என்டர் பண்ணி பார்த்துட்டாங்க. வெரி குட், இதுதான் வேணும். இப்ப யார் கொடுத்தாலும் அவங்களுடைய பேர் வச்சு வெல்கம் பண்ணும். ஓகே. இப்ப டைனமிக்கா எப்படி ஒரு இடத்துல வேல்யூவை ஜோஷுவா. ஓகே, இது கரெக்டா இருக்கா? இது வந்து டைனமிக்கான வேல்யூ. இப்ப புரியுதா? இது டைனமிக்னு, இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது. ஃபிக்ஸ்டா இங்க நீங்க ஜோஷுவான்னு முன்னாடி ஜோஷிகான்னு முன்னாடி கொடுத்த இல்லையா, அது வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்டா இருக்கும். பட் இது வந்து வேரியபிள், இது டைனமிக்கா மாறிட்டே இருக்கும். டைனமிக்னா என்னது? சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஓகே அங்கிள். ஸோ என்ன வேல்யூ மாறுதோ அந்த வந்து நம்ம இங்க நடுவுல வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, இன்னைக்கு இது போறோம். நீங்க வந்து எனக்கு டிவிஷன் ப்ரோக்ராம் ஒன்று எழுதி கொடுங்க நாளைக்கு. டிவிஷன் ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி நான் பண்ணமே அது மாதிரி அங்கிள். 5 divided by 1 equal to 5. 5 divided by 2 equal to 2.5. 5 divided by 3 equal to ஓகே அங்கிள். மல்டிபிள் டேபிள் மாதிரி. மல்டிபிள் டேபிள் மாதிரி எனக்கு டிவிஷன் டேபிள். நீ டிவிஷன் டேபிள் பண்ணு.
ஜோஷுவா வந்து எனக்கு சப்ட்ராக்ஷன் டேபிள் பண்ணணும். ஓகே அங்கிள். 4ன்னு கொடுத்துட்டு 20 கொடுத்தனா 4 minus 1 equal to 3. 4 minus 2 equal to அங்க மல்டிப்ளிகேஷன் பதிலா எனக்கு மைனஸ்னு போடணும் அவ்வளவுதான். 4 minus 4 equal to 0. 4 minus 5 equal to -1. 4 minus 6 equal to -2. புரியுதா? அங்கிள். சரி. நாளைக்கு பார்ப்போம். ஓகே. Thank you uncle. Thank you. Thank you uncle. Thank you. Bye.